Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் லெசன்ஸ் சாப்டர் 12 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும். நாம கொக்கி இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். இது பர்ரு, இது பல்லு, இது கர்ரு, இது கல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறப்பவே இதை பர்ரு, பல்லு, கர்ரு, கல் அப்படிதான் நம்ம வந்து படிக்கிறோம். பார், பால், கார், கால் அப்படின்னு படிக்கக்கூடாது. பர்ரு, பல்லு, கர்ரு, கல்லுன்னு தான் படிக்கிறோம். இப்போ இந்த இப்புக்கும் இருக்கும் நடுவில் உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, அதை எப்படி எழுதுறது? ஓகே, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பலமாக இது எப்படி பிரிக்கலாம்? பல்லு, இம்மு, க, இதில் இருக்கிற மெய் எழுத்துக்கள் இதுதான். பலமாக இப்படி வந்து எழுதிடலாம். இதுவே பாலம்னு வரப்ப பல்லு, இம் இப்படி எழுத முடியாது. பல், இம் இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா, இந்த பல்லுக்கு நடுவில் ஆ வருது, கரெக்டுங்களா? பால், பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி எழுதணும்னா பா ல இம் இப்படி தான் வந்து எழுதணும். இப்படி எழுதுனாதான் எழுதுறதுக்குமே வாட்டமாக இருக்கும். திரும்ப இந்த ஸ்ட்ரோக்ஸ் பார்த்து நம்மளால் பாலம்னு எடுக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள் வரப்போ ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போகணும். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து நெடில் எழுத்து வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எழுத போனோம்னா அது வாட்டமாக இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு கார் காலம் இந்த வார்த்தையை பாருங்கள். இதில் நம்ம கர்ரு இருக்குது, கல் இருக்குது, இம்மு. ஓகே, இப்போ இந்த கர்ருக்கு நடுவில் ஆவவல் வருது, கல்லுக்கு நடுவுலையும் ஆவவல் வருது. அதனால் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கா, இர், கா, ல, இம் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பெருசாக எழுதணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா டைம் தான் வந்து எடுத்துக்கும், எழுதுறதுக்கும் வாட்டமாக இருக்காது. அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூக் ஸ்ட்ரோக் தான் வந்து எழுதணும். ஹூக் இருக்கிற மாதிரி கர்ரு, கல், இம் இப்படி தான் வந்து எழுதணும். இந்த ஆ சவுண்டு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோட் நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுவே கோரிக்கை பாருங்க, இதேமே எப்படி எழுதியிருப்பாங்கன்னா கர்ரு, கை, அவ்வளோதான். இதில் இந்த ஓ சவுண்டு காட்டுறதுக்காக இந்த இடத்துல ஒரு கோடு வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, நெடில் எழுத்தை காட்டுறதுக்கு கோடு வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து பூர்த்தி, இதுலையுமே பூர் தி நெடில் எழுத்து காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு. நெடில் எழுத்து அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா ஆ, செகண்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா ஓ ஏ, தேர்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா இ ஊ ஊ. அந்த சவுண்டு பார்த்து நம்ம வந்து எடுக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மீனிங் பார்த்து எடுக்கணும். ஓகேங்களா, தென் சில வார்த்தைகளை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இது இப்படி தான் எழுதணும், இந்த வார்த்தையை இப்படி தான் எழுதணும், இந்த வார்த்தையை இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு இவங்களே பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஓகே, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. இப்போது பொறுமை, பொறாமை, இது ரெண்டுத்துலையுமே பர்ரு இருக்குது, மை இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே இப்படி எழுத முடியாது. ரெண்டுத்துக்குமே வந்து வவ்வல் வைக்கிறப்ப இது பொறுமையா இல்லை பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. அதனால் ஒன்றுத்துக்கு மட்டும் ஓகே, பொறுமைக்கு மட்டும் இப்படி எழுதிக்கிட்டு பொறாமைக்கு ஃபுல் ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்க. போ ரா மை இப்படி ஃபுல் ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி வர்றதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒன்றுத்துக்கு கொக்கி இருக்கிற மாதிரியும் இன்னொருத்துக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிற மாதிரியும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்வை, பறவை, இதுலேயும் பர்ரு இருக்குது, வை இருக்குது. இதுலேயும் பர்ரு இருக்குது, வை இருக்குது. ரெண்டுத்துமே வந்து இந்த மாதிரி எழுதிடலாமா அப்படின்னா அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதிட்டோன்னா இது பறவையா பார்வையா நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஒன்றுத்துக்கு மட்டும், பார்வைக்கு மட்டும் கொக்கி இருக்கிற மாதிரி எழுதிட்டு பறவைக்கு இப்படி எழுதிடுவாங்க, பறவை. இப்படி எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கும், திரும்ப நம்மளால் எடுக்கவும் முடியும். ஓகேங்களா, இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரெண்டு விதமாகவும் எழுதலாம். எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். எதனா ஒன்றுத்துக்கு மட்டும் கொக்கி எழுதிட்டு இன்னொன்றுத்துக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் நம்ம வந்து எழுதிடலாம்.
ஓகேங்களா, இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நல்ல இந்த வார்த்தையை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா, நல் எழுதிட்டு நடுவில் ஒரு கோடு. ஓகே, நல்லது இதுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா, நல்லது இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். நல்லவை இதுக்கு நல்லவை இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். நல்லவை. நல்ல காலம், நல்ல காலம் நம்ம கோடு போடணும். அப்போதான் அது நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி கொள்ளை, அதுக்கு இந்த கல் போட்டுட்டு அதில் ஒரு கோடு. எக்ஸாம்பிளுக்கு கூடிக்கொள்ள, கூடி கொள்ள இந்த கோடு கண்டிப்பாக போடணும். அமைத்து கொள்ள, அமத்து கொள்ள, அமைத்து கொள்ள இப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா, இதுதாங்க குறுக்கிடும் உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த இல் கொக்கிகளுக்கு முன்னாடி சுழிகள் எப்படி எழுதுறது? இல் கொக்கிகளுக்கு முன் சுழிகள் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இதை நம்ம வந்து பர்ன்னு சொல்லுவோம், இதை நம்ம டர்ன்னு சொல்லுவோம், இதை நம்ம வந்து கர்ன்னு சொல்லுவோம். அதாவது இரு கொக்கி நேர்கோடுகளுக்கு. இதுவே இல் கொக்கி வந்து பல், டல், கல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே நேர்கோடுகளுக்கு. அடுத்து இற்கொக்கி வளைவு கோடுகளுக்கு வர்று, தர்று, மர்று இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இல்கொக்கி வளைவு கோடுகளுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா பெருசா எழுதுவோம். வல்லு, தள்ளு, மல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம வந்து கொக்கிகள் சாப்டர்ல வந்து பார்த்தது. இப்போ இதுக்கு முன்னாடி சுழிகள் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்றது பார்ப்போம். இப்போ இப்படி எழுதணும் அப்படின்னா அது வெறுமனே பர்ரு மட்டும்தான். இப்போ அந்த கொக்கிகளுக்குள்ள ஒரு சுழி இப்படி எழுதணும். இப்படி எழுதுறப்ப இது சா கூட்டல் பர்ரு. ஓகே, இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, வலது வாட்டமாக சுழி இருக்கிற மாதிரி நம்ம வந்து எழுதலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அதே மாதிரி இப்படி எழுதுனா கர்ரு, அந்த கொக்கில சுழி இருக்கிற மாதிரி. இப்படி எழுதுனா இது சா கர்ரு, இப்படியும் எழுதலாம். இல்லைனா வலது வாட்டமாக இருக்கிற மாதிரி இப்படியும் நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஓகே, இதில் சின்ன சுழி தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பெரிய சுழியுமே நம்ம வந்து எழுதலாம். ஓகே, நேர்கோடுகளில் இரு கொக்கிகள் முன்னாடி சுழி எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுவே இது பல்லு. ஓகே, இப்போ இந்த இல் கொக்கில சுழி எப்படி எழுதுறதுன்றத பார்ப்போம். இப்படி வந்து எழுதணும். இப்படி எழுதுறப்ப இது சா பல்லு. இதை வந்து நம்ம இப்படி எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி எழுதுனா எல் கொக்கியே தெரியாது. கரெக்டுங்களா, இது வெறுமனே சா பா மட்டும்தான், எல் சவுண்டே இங்கே வந்து தெரியாது. அப்போ இல் கொக்கிகளில் எழுதுறப்ப கொக்கிகளுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஆர் கொக்கிகள் இரு கொக்கிகள் எழுதுறப்ப கொக்கிகள் இருக்கிற மாதிரி எழுதலாம், இல்லைனா அப்படியே சுழியும் போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா, இதை தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து கல். ஓகே, சுழிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். சா கல் இப்படி நம்மளால் எழுத முடியாது. இப்படி எழுதணும் அப்படின்னா இது வெறுமனே சா கா மட்டும்தான் காட்டும், இல் காட்டாது. ஓகேங்களா, இதே தான் வளைவு கோடுகளுக்குமே. இப்படி எழுதுறப்ப இதை வர்றன்னு படிக்கிறோம். இப்போ இதுக்குள்ள சுழி இப்படி எழுதுவோம். இது சா கூட்டல் வர்று, இப்படி நம்மளால் எழுத முடியாது. இப்படி எழுதணும் அப்படின்னா இது வெறுமனே சா கூட்டல் வா மட்டும்தான் சவுண்டு காட்டும். கரெக்டுங்களா, இப்படி எழுதக்கூடாது, இப்படி மட்டும்தான் எழுதணும். அதே தான் வல்லுக்குமே இல் கொக்கி இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இதுதான் சா கூட்டல் வல், இப்படி நம்மளால் எழுத முடியாது. திரும்பி இப்படி எழுதுனா இது சா கூட்டல் வா மட்டும் தான் காட்டும். ஓகேங்களா,
இருக்கொக்கிகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சுழி மட்டும் போட்டு காட்டலாம். ஓகேங்களா? சில இடத்துல இதுவும் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது மோஸ்ட்லி ஆரம்பத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நடுவுலலாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இப்போ சீக்கிரம் இந்த வார்த்தை பாருங்க, இஸ்ஸு கர்ரு இம், இதை தான் வந்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னா, கர்ருக்கு முன்னாடி சா சவுண்டு வந்திருக்கு, அப்போ சீக்கிரம் இப்படி நம்ம வந்து படிக்கணும். சுற்றம், இஸ்ஸு டர்ரு இம், இப்படி நம்ம வந்து எழுதணும். சுற்றம். இப்படி எழுதிட்டா அது சுகமாயிரும். கரெக்டுங்களா? இப்படி எழுதணும் அப்படின்னா அது சுடம், அந்த மாதிரி ஆயிரும். கரெக்டுங்களா? இந்த சைடில் எழுதணும், வலது வாட்டமாக எழுதணும். இங்கேயும் பாருங்க, வலது வாட்டமாக எழுதணும், இடது வாட்டமாக எழுதக்கூடாது. அதாவது இருக்கொக்கி இருக்கிற சைடில் நம்ம வந்து எழுதணும். ஓகே, இதில் லார்ஜ் சர்க்கிளும் ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்வீகரி, இந்த வார்த்தை பாருங்க, ஸ்வீ கர் இது இருக்கு அப்படின்னா ஸ்வீகரி இப்படி வந்து எழுதுவாங்க. ஓகே, இதுவே இல் கொக்கி இருக்கிற நேர்கோடு மற்ற வளைவு கோடுகளில் எழுதுறப்ப உட்புறமாக நம்ம வந்து எழுதுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ சேவல், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இஸ்ஸு வல்லு, அவ்வளோதான். வல்லில் இஸ்ஸு இருக்கு, அப்போ சேவல் இப்படி வந்து எழுதணும். சேவல். சுழி, இஸ்ஸு இழு, இழுக்கு முன்னாடி சா, அப்ப சுழி இப்படி வந்து எழுதணும். பேசினார், பேசினர், பேசினார். பரஸ்பரம், பர்ரு எஸ் பர்ரு எம், பரஸ்பரம். பசுக்கள், பா எஸ் கல், இதுல பா இருக்கு, இஸ் இருக்கு, கல் சவுண்டு, கல்லுக்கு முன்னாடி சா, அப்ப கல்லுல சா இருக்கிற மாதிரி வந்து எழுதிடணும். ஓகேங்களா? இதுவே ஸ்கர்ரு அது வந்துச்சுன்னா நடுவில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ பேசுகிறவை இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இப்பு சா கர்ரு இவ், இதுதான் இதில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள். இது பே எழுதிட்டு ஸ்கர் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, பேசுகிறவை இந்த மோஷனில் எழுதியிருப்பாங்க. ஓகே, இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. பேசுகிறவை இப்படி எழுதுகிறப்ப அதில் ரா சவுண்ட் நம்மளுக்கு வந்து தெரியாது. கரெக்டுங்களா? அதனால் லெஃப்ட் மோஷனில் எழுதியிருப்பாங்க, பேசுகிறவை. ஓகே, பாஸ்கர், பா இஸ்கர் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. இப்படி எழுதணும் அப்படின்னா இதில் பா சா கா மட்டும்தான் இருக்கும். இப்படி எழுதுறப்ப தான் பா சா கர் தெரியும். அப்போ படிக்கிறப்ப பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். சரிங்களா? இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 38 கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே மினிமம் ஒரு 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான சுருக்கங்கள் வந்து இருக்குது, நம்ம அதை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.